அதை யோசித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குதா இல்லையா? பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் இப்படித்தான் மாணவர்கள் கடன் வாங்கி படித்துக் கொண்டிருந்தார்களா? மாணவர்கள் கடன் தள்ளுபடி என்ற செய்தி அன்று வந்ததா? ஏன் மாணவன் கடன் வாங்கி படிக்க வேண்டும்? கடன் வாங்கி படித்த கடனை அரசு தள்ளுபடி செய்கிறது. அது எவ்வளவு? ஆயிரக்கணக்கான கோடிகள். அந்த காசை வைத்து கல்வியை தரப்படுத்தி கல்வியை இலவசமாக கட்டணம் இல்லாமல் கொடுத்திருந்தால் அந்த மாணவன் ஏன் கல்வியை கடன் வாங்கி படிக்கப் போகிறான்? பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்கிற அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்க முடியும், தொலைக்காட்சிகளில், செய்திகளில். இன்றும் கூட அந்த காட்சிகள் வலையொலியில் இருக்கும். பெற்றோர்கள், எண்ணற்ற தாய்மார்கள் நகைகளை, தோடை, தொங்கட்டானை, கழுத்தில் இருந்த நகைகளை, வீட்டில் இருக்கின்ற பொருள்களை எல்லாம் அடமானம் வைத்து வித்து பிள்ளைகளுக்கு பணம் கட்டுகிற அந்த பரிதாபத்தை நீங்கள் பார்த்தீர்கள். ஏன்? கல்வி இங்கே வியாபாரமாக்கப்பட்டு விட்டது. மருத்துவமும் வியாபாரமாக்கப்பட்டு விட்டது. தண்ணீரும் வியாபாரமாக்கப்பட்டு விட்டது, விற்பனை பொருளாக மாறிவிட்டது. மின்சாரத்தை அரசு உற்பத்தி செய்து மக்களுக்கு தரவில்லை. தனியார் முதலாளி உற்பத்தி செய்து அரசுக்கு கொடுக்கிறான். அரசு அவனுக்கு காசை கொடுத்து வாங்கி அதை நமக்கு கொடுக்கிறது. அவனுக்கு காசை கொடுத்து வாங்குற காசில் இது ஏன் அந்த உற்பத்தி செய்யவில்லை என்று யாரும் இங்கே கேள்வி எழுப்பவில்லை. வருகிற அரசெல்லாம் தரக அரசு, புரோக்கர் அரசு, கமிஷன் அரசு, திருட்டு அரசாவே நீண்ட காலமாக இருப்பதால் இந்த நாடு மக்களும் பிரச்சனைகளிலே சிக்கி சிக்கி தவிக்கிறார்கள். பழகிவிட்டார்கள், பழகி கொண்டார்கள். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும். யார் வந்தாலும் மாறப்போவது இல்லை. இவங்க வந்தாலும் சாராய கடை திறந்திருக்கும், இவங்க வந்தாலும் திறந்திருக்கும். மக்களை மயக்கத்தில் வைக்க இந்த ஆட்சியாளர்கள், இந்த தலைவர்கள் பழகி கொண்டார்கள். எப்படி மயக்கம்? சாதி. சாராயம் குடித்தால் தான் போதை வரும். சாதி சொன்னாலே வந்துவிடும். பிறகு மதம். பெரிய மயக்கம் இது, மீளவே முடியாத மயக்கம். அதற்கு பிறகு சாராயம், அது திறந்தே இருக்கும். அதற்கு பிறகு என்ன? பணம். அதற்கு பிறகு திரை கவர்ச்சி, திரை மயக்கம். எதையும் சிந்திக்க விடாது. இந்த 4 மயக்கத்தில் இருக்க மக்களுக்கு எது சொன்னாலும் மண்டையில் ஏறாது. அது இவர்களுக்கு வசதியாகி போய்விடுகிறது. இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒன்று, எதை விட்டு கொடுத்தாலும் சாதியை விட்டு கொடுக்க முடியாது என்று சாதிக்காரனுக்கு ஓட்டை போடுவது. எதை விட்டு கொடுத்தாலும் நம்ம மதம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், விட்டு கொடுத்துருவது. மதத்தை பாதுகாப்பான், சாதியை பாதுகாப்பான், எல்லா இளவையும் பாதுகாப்பான். மலையை வெட்டி கொண்டு போவதை வேடிக்கை பார்ப்பான், மணலை அள்ளி கொண்டு போவதை வேடிக்கை பார்ப்பான். தன் உயிருக்கு நிகரான மொழி, தன் மொழிதான் தன் அடையாளம். தான் ஒரு தமிழன், தான் யார் என்றால் அவனுக்கு தெரியாது. இப்போ இவர்கள் தமிழர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தமிழர்கள் இல்லை. எப்படி? எதை வைத்து இவர்கள் தமிழர்கள்? தமிழ் பேச தெரியாது. தாய்மொழியை மறந்து விட்ட இனம் எப்படி தனி அடையாளத்தோடு வாழும்? எந்த அடையாளமும் அதுக்கு கிடையாது. தன்னை திராவிடன் என்று ஏதோ ஒரு திருடன் சொன்னான், நம்பிக்கொண்டார்கள். தன்னை இந்தியன் என்று சொன்னான், நம்பிக்கொண்டார்கள். எவன் இங்கே இந்தியன்? இல்லை. அவன் தெலுங்கன், நான் தமிழன், அவன் மலையாளி, அவன் கடனன், அவன் பீகாரி, அவன் குஜராத்தி, அவன் போஜ்பூரி, அவன் ராஜஸ்தானி. எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக வாழ்கிறோம், ஒரு நாட்டில் வாழ்கிறோம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இங்கே சாதிக்கென்று மாநிலம் பிரிக்கப்படவில்லை, மதத்துக்கென்று மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். நாம் தமிழர்கள், நமக்கு ஒன்று மாநிலம். அவர்கள் தெலுங்கர்கள், அவருக்கு ஒரு மாநிலம். அவர்கள் மலையாளிகள், அவருக்கு ஒரு மாநிலம். அப்படித்தான் பிரிக்கப்பட்டது. உலகெங்கும் இப்படித்தான் மக்கள் குவிந்து கூடி வாழ்கிறார்கள், மொழி அடிப்படையில் வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள், நான், நம் தாய்மொழியை தொலைத்து விட்ட ஒரு இனம், இமயம் வரை பரவி இருந்த இனம். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரா நாட்டில் போய் நட்டிருக்க முடியாது. பகிரியுளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாடி என்று சிலப்பதிகாரத்தில் நம் மூதாதை இளங்கோவடிகள் பாடுகிறார் என்றால், அப்ப இமயவரை பரவி வாழ்ந்த இனம் ஏன் இப்படி குறுகியது? தாய்மொழியை மறந்து விட்டோம் என்பதை மறந்து போன ஒரு இனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த வணிக நிறுவனங்களை எல்லாம் பாருங்கள். எங்கேயாவது நம் தாய்மொழியில் பெயர் இருக்கிறதா? இருக்கிறதா? எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. ஓட்டல், ஓட்டல் தான். ஓட்டலை ஹோ இட்டல் தமிழ் எழுதுவார்கள். தமிழ் எழுத்தாக இருக்கும், உச்சரிப்பு ஆங்கிலமாக இருக்கும். அங்கே சத்யா மொபைல்ஸ்னா மொபைல்ஸ், அது இங்கிலீஷ்.
தமிழ் எழுத்தில் எழுதியிருக்கும். தங்கிலீஷ் தமிங்கிலம். அப்ப தாய்மொழியை நானே சிதைக்கிறேன், என் தாயை நானே கொலை செய்கிறேன். இதுதான் பிரச்சனை. நான் இறந்து போனால், என் முகம் சிதைந்து இறந்து போனால் என் பிணத்தை நீங்கள் அடையாளம் காட்ட முடியாது. உங்கள் மொழி சிதைந்து அழிந்து போனால் உங்க இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. நாம் தமிழர்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், செத்து போனோம். இது தமிங்கிலம். அவர்கள் தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள். அதுபோல நாம் தமிங்கிலர்கள். இதை பற்றி இந்த ஆட்சியாளன் எவனாவது கவலைப்படுவான் நினைக்கிறீங்களா? தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, நிலம் என்றோ, வளம் என்றோ, காடு என்றோ, மலை என்றோ, கடல் என்றோ, அருவி என்றோ, ஆறு என்றோ, காற்று என்றோ ஒன்னையும் பேச மாட்டான். ஒன்னையும் பேச மாட்டான். உனக்கு காசு 20,000 தாரேன், 10,000 தாரேன். எதுக்கு தார? எதுக்கு தார? எனக்கு நல்ல படிப்பத்தா, அதுக்கு ஒரு வேலையத்தா, அதுக்கு சம்பளத்தா, நான் வாழ்ந்துக்கிறேன் என்று என்னைக்கு கேட்கிறோமோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும். உலகம் பூரா எப்படி கட்டமைக்கிறான்? எப்படி கட்டமைக்கிறான்? ஒரு நல்ல ஆட்சியாளன், ஒரு தலைவன் நாட்டை எப்படி கட்டமைக்கணும்? எப்படி கட்டமைக்கணும்? வேலை, உழைப்பு, ஊதியம், வருவாய், வருமானம், வாழ்க்கை, இப்படிதான் கட்டமைக்கணும். வேலையும் இல்லை, உழைப்பும் இல்லை. சும்மா இரு, சும்மா இரு. 100 நாள் வேலை, சும்மா இரு. 100 நாள் வேலை. அங்க என்ன வேலை? அங்க என்ன வேலை? ஒண்ணு இல்லை. உட்கார்ந்துரு, சம்பளம் தாரு. அப்புறம் இலவசம். எது? மாவு அரைக்கிற இயந்திரம் இலவசம், மசாலா அரைக்கிற இயந்திரம் இலவசம், ஃப்ரிட்ஜு இலவசம். சரி, மசாலா அரைக்கிற எந்திரம் வந்துருச்சு, எதை அரைக்கிறது? கிரைண்டர் வந்துருச்சு, எதை ஆட்டுறது? அதுல எதை ஆட்டுறது? ஃப்ரிட்ஜு கொடுத்துட்டாரு, கொடுத்துட போறாரு ஐயா எடப்பாடி. எதை அதில் கொண்டு வைக்கிறது? கொடுக்கறவங்க கையை காலை வெட்டி வைக்கிறதா? எதை வைக்கிறது? அறிவு சமூகம் சிந்திக்கணும், கேள்வி எழுப்ப கத்துக்கணும், யோசிக்கணும். நான் உங்க வீட்டில் ஒரு 5 லட்சம் ரூபாயை திருடிடுறேன். திருடிட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உங்க வீட்டில் 5 லட்சம் ரூபாய் திருடிட்டேன், இந்தாங்க உங்களுக்கு ஒரு பங்கு, அதுல கொஞ்சம் பங்கு 5000 கொடுத்தா யாராவது வாங்குவீங்களா? அப்புறம் ஏன் வாங்குறீங்க? இப்ப எதுக்கு வாங்குனீங்க? அவங்ககிட்ட எதுக்கு வாங்குனீங்க? எதுக்கு வாங்குனீங்க? நான் வர்றேன், அம்மா நான் உங்க வீட்டில் திருட போறேன்ப்பா, திருட போறேன்ப்பா. திருடுறதுக்கு முன்பணமா இந்தாங்க 2000. வாங்கிடுவியா? கட்டி வச்சு விளக்கு மரம் அடிக்க மாட்டேன். நீ அவனை அடிக்கலையே, நீ அடிக்கலையே. திருடுனதில் பங்கு, திருட போறதுக்கு முன்பணம், ஓட்டுக்கு காசு.